கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை லூக்கா 1:49. வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. Luke chapter 1:49. For the mighty one has done great things for me, holy is his name என்று வாசிக்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் வல்லமை உள்ள தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். மரியாளின் வயிற்றிலே கிறிஸ்து இயேசு பிறந்தது பலர் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக இருந்தாலும் மரியாளுக்கும் யோசிப்புக்கும் நன்கு தெரிந்தது. அவர் வல்லமை உள்ளவர், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். தாவீது அரசன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. வேத வசனம் சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய வல்லமைக்கு முடிவிராத ஒன்று. அவர் வல்லமைக்கு ஒரு அளவை நாம் கொடுத்து விட முடியாது. தேவன் மகத்துவமானவர், அவர் மகிமை நிறைந்தவர், மகிமையானவைகளை எனக்கு செய்திருக்கிறார் என்று மனதார ஏற்றுக்கொண்ட மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதியாக அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நமது வாழ்க்கையிலும் அவர் வல்லமை உள்ளவர், மகிமையானவைகளை நமக்கு செய்வார். அவர் பரிசுத்தமானவர் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன்.